අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது? அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உறுப்பினர் அவர்களே, நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன். எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஜனவரி 7ஆம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன். ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன். நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன். எனக்கு பதிலை தாருங்கள். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். எதிர்க்கட்சி முதல் ஹசன், நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம். இது பற்றி நாங்கள் கலந்துரையாடிய போது நாங்கள் தங்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கின்றோம். எழுத்து மூலமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது? எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும்? எதிர்க்கட்சி முதற்கோள் ஆசான் கூறிய விடயத்திற்கு ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது பற்றி ஆராய்வதற்கு.